தனம் தரணை தன்னோ தரணை தன்னா தானே தன்னா தானே தன்னா திருக்கல்யாண வாசலில என் தாய் போட்டு வேக வைத்து சரி ஆற்றாங்குறையில கொண்டு போய் நல்லா அதுக்குன்னு ஒரு கல்லு துறக்கல்லு வச்சிருப்பாங்க. அதுல போய் நல்லா போட்டு வெளுக்க வேண்டாமா? ஒரு அடி இல்ல பல அடி அடிக்கலாம். அப்படி துறையில கொண்டு போய் அழுக்கு துணியெல்லாம் வெளுத்து அது நல்லா காய வைத்து மடித்து அயன் பண்ணி இப்ப நம்ம அயன் பண்ணத பத்தியெல்லாம் வீட்டுல அவங்க ஆற்றாங்கரையில வச்சு அயன் பண்ணுவாங்க. வராது. சரி பண்ணி வீடு வீடாக கொண்டு போய் எடுத்த வீட்டுகள்ல அவங்க அங்க துணியை கொடுத்துட்டு சாப்பாடு கறிகளை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. இப்படியாக காலந்தோறும் நடக்கும் போது அவர்கள் ஆண்டவன் கிருபையாலே அந்த மாறி பிள்ளையானவளுக்கு எல்லா செலவத்தையும் கொடுத்த இந்த கடவுள் ஒரு குழந்தை வரத்தை கொடுக்க மறந்துட்டாங்க. ஆமா, ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புதால இந்த மாறி பிள்ளை பெண்ணானவள் என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா நான் பெண்ணா பிறக்கலாமா பூமியில வாழலாமா நான் மங்கையா பிறக்கலாமா மாநிலத்தில் வாழலாமா என கை குழந்தை இல்லை என்று கதறி அழுகுதால பிள்ளை ஒன்று இல்லை என்று சொல்லி மாறி பிள்ளை பெண்ணானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்க என்னவா ராஜமன்னா பெண்ணானவளுக்கு அந்த கணவனோட இடமுதலே வந்து இத சொல்கிறாள் தெரியுமா? அப்படியே வாசலில் வைத்தம்மாரோ வைத்தமாரோ வாசலில் வைத்தம்மாரோ வைத்தமாரோ மலடாச்சு மலடாச்சு வைத்தம்மாரோ
குடிக்க முதல இல்லையே ராஜமன்னாவே குடத்து தண்ணீரிலே நம்ம குழந்தை இல்லையே அரைக்கும் தேங்காயிலே அரைக்கும் தேங்காயிலே கோட்டையில பிறந்தாலும் போட்ட விரித போறிய ஐயா என்ன அரமனையில சப்பர மஞ்ச கட்டுல இருந்து சாப்பிட்டு இருப்பா சரி ஆனா வீட்டுக்கு போன கட்டி கொடுத்த வீட்டுல இருவ மாட்டுக்கு சாணி அல்லுவா ஆட்டு தழுவு மாட்டு தழுவு தூக்க விட்டுருவாங்க ஆனா அது ரொம்ப பணம்னு தெரியாம தானே அதேதான் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் எல்லாம் ரொம்ப பணமா தானே இருக்கு அது மாதிரி எருவு யாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா வயலுக்கு உரத்து வேணும்னா எரு கண்டிப்பா தேவைப்படும் அது மாதிரி இந்த அழகு பிள்ளை மாடி பிள்ளை பெண்ணானவளுக்கு குழந்தை ஒன்று இல்லை என்று சொல்லி ஆண்டி எடுத்துட்டேனோ அந்த நிறையனோ அன்னம் என்று வந்தவரை அவதூறாக பேசிட்டேனோ பிச்சை என்று வந்தவரை பின்னால் வர சொல்லிட்டேனோ தாயில்லாத குழந்தைகளை தலையிலே கொட்டினோ மாடா இல்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டினோ நான் கொத்த குறைத்தேனோ குருமர கலந்தேனோ பட்டர நெல்லதிலே பகரப்பாவி கலந்தேனோ பட்டர நெல்லுன்னு சொன்னா நெல்லு அம்பாரத்துல கற்காவள்ளி போட்டனோன்னு கேட்கா யாராவது போடுவாங்களா அப்படி மனசார அப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாடி பிள்ளை பெண்ணானவள் குழந்தை ஒன்று இல்லை என்று சொல்லி அழுது புலம்புதால இந்த பெண்ணானவள் யாரு இந்த மாடி பிள்ளையானவளால் தன் கணவனுடைய முதலே சொல்லுகிறாள் என் கணவா ராஜமன்னா நமக்கோ வயதான காலமாச்சு உங்களுக்கு 45 வயதாச்சு நாளாக குழந்தை இல்லைய எனக்கு 35 வயதாச்சு முடிதறிக்க குழந்தை இல்லைய நாம் பெண்ணா பிறக்கலாமா பூமியிலே வாழலாமா நம் பார்வதி சண்டாளி கிடைக்கும் அன்று எழுதினவன் அடுத்து எழுத மாட்டாமலா அந்த பெண்ணான மாடி பிள்ளையானவள் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அழுது புலம்புதால முட்டி முட்டி அழுவுதா எங்க செவர்ல நேத்து உங்க நீ முட்டுனீல தண்ணி போட்டுட்டு அதே மாதிரி அவன் முட்டி அழுவுதான் என்ன செய்ய பாவம் எம்மா புறம்மா முட்டி மோதிடுவாள் முத்து மாலை அந்த விட அப்பாடி ஏன்னா குழந்தை இல்லைன்னா கோயிலா போனது அந்த காலம் குழந்தை வேண்டாம்னு போறது இந்த காலம் ஆமா என்ன செய்ய பாவம் நாம் இருவர் நமக்கு இனி ஒருவர் ஆமா நம்ம 2 பேருமே
பேசாம இருந்துக்கிடுவோம். அதானே கணவன் மனைவியா இருந்துக்கிடுவோம். அவசரப்படாம குழந்தை பிறந்தா போதும். கிடைக்கும். பொறுமை பெரிய கடலோட பெரியதுன்னு இருக்காங்க. ஆமா, ஒரு எப்ப கிடைக்குமோ அப்பதான் கிடைக்கும். அப்பதானே கிடைக்கும். பாருங்க, மழையே இல்லைன்னு தான் நினைச்சோம். மழை வந்தது பத்தியா? மழை வந்து நினைச்சு ஐயா கருப்பசாமி ஆலயத்துல வந்த மழை அப்படியே ஒதுங்கி அவர் பூசைக்குள்ள நமக்கு மழை வரிச்சிட்டு. ஆமா, அப்ப அவர் இருக்காரு. அவர் கருப்பசாமி இருக்காரு. அதனால நீ கடவுளை நம்பி இரு, உனக்கு கிடைக்கும். எனக்கா? ஆமா, எனக்காயா கிடைக்கும்? உனக்கு கிடைக்கும். மாடி பிள்ளைக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆமா, எனக்கு கிடைக்குமா? அதானே மாடி எனக்கு கடவுள் நிறைய கொடுத்துட்டாரு. அப்படியா? ஆமா, சரிம்மா. ஆனால் என்ன மாடி பிள்ளை பெண்ணானவள் சரி குழந்தை இல்லை என்று சொல்லி எழுது புலம்பும் போது என்ன இத சொல்கிறாள் தெரியுமா? என்னம்மா? மாடு வந்து செலுத்துகிறாள், மாடு வந்து செலுத்துகிறாள், வந்த இலக்காளாரோ வந்து செலுத்துகிறாள், ராஜமன்னா வந்து செலுத்துகிறாள், தாரத்திற்காளாரோ வந்து செலுத்துகிறாளே இலக்காளாரோ பார்வதி சண்டாரி பாவை செலுத்தினாரா பாவை அடைத்தனானா வாங்கிடத்தில் காளாரோ பாவை வாங்கிடத்தில் காளாரோ அவளுக்கு பிள்ளை ஒன்று இல்லாம புலம்புதாள கணவராஜமன்னா வைத்த புராணனாரா வந்து பிறப்பட போ வந்து பதப்போ கவல தேர்வதப்போ வந்து கவல தேர்வதப்போ ஒரு குழந்தை ஒன்று இல்லாமல் அழுது புலம்புதான இந்த மாடி பிள்ளையானவள். ஆமா, அப்படி அழுது புலம்பும் போது ஆண்டவன் அருளாலே சரி இந்த அழகு பிள்ளை மாடி பிள்ளையானவள் என்னம்மா அன்று குளி மறந்தால் அதுவே குளி சூழானாள். சரி ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் அதானே ஒரு மாதம் 2 மாதம் உற்ற 3 மாதம் ஆச்சு. சரி எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி? ஒரு மாதம் 2 மாதம் 7 மாதம் ஒரு மாதம் 2 மாசம் 7 மாசம் 3 மாதம் ஆச்சு. மாசமாச்சி மூன்றாவது மாத்தையில மத்தையிலே தேடுமா 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 4வது மாதம் ஆச்சு. மாசமாச்சி 4வது மாதம் ஆச்சு. பல்லும் உணர்ந்திடுமா உணர்ந்திடுமா அன்னைக்கு மயக்கையான மயக்கையானாலே மாதம் ஆச்சு. மாசமாச்சி அன்னைக்கு மயக்கையான இந்த மாதம் ஆச்சு. மாதமாச்சி பூரணமாம் பூரணமா 6வது மாதம் ஆச்சு. மாதமாச்சி தரு ஓடி வந்து ஓடி வந்து அரிபலம் போட்டிடுவார் போட்டிடுவா 7வது மாதமாறு சாம்ப பிடித்தும் பாலே 8வது மாதமாச்சு. 8வது மாதமாச்சு. கட்ட மண்ண பிடித்துங்காலே 8வது மாதமாச்சு. 8வது கட்ட மண்ண பிடித்தும் கணவனுக்கு தெரியாமல் கட்டமண்ண திங்காத இந்த பார்வதி மகிழம்பூ. ஏன் அவளுக்கு நல்லா இருக்குமா? ஏ சண்டாரி, என்ன ஏ பார்வதி, அப்பா ஏ நீச முடிவா, ஏன் அப்படி மண்ண திங்க? உனக்கு என்ன இல்ல? உனக்கு என்ன இல்ல? லட்டு மிட்டாய் இருக்கு, பிச்சர் இருக்கு, ஷேவ் இருக்கு, பூந்தி இருக்கு, அதை தின்னப்பா வருது. ஆமா ஆமா, அரிக்கும் உங்களுக்கு என்னன்னு தெரியல. அரிக்கு பத்தியா எப்படி அரிக்குன்னு பாரு.
நிறைய புளிய கூட தின்றுப்பான் போல. அவன் என்ன செய்வான் இருக்க மாட்டான். 2 பேரும் பிறந்தே இருந்தீங்களா சீட்டு முன்ன வரலையா? இப்ப இப்படி நவளுது அப்படி நவளுது. ஸ்டூல் பெண்டா இல்ல உட்கார்றத டிக்கி பெண்டான்னு தெரியல. மகிழம்புவானவள் கணவனுக்கு தெரியாமல் கட்ட மண்ண திங்கால அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கழுத மட்டும் கம்ப கையில எடுத்துட்டு ஓடியாரான். ஏ பாரவத்தி பாரவத்தி நின்னு நிக்க வேண்டாமா? ஊத்துங்க. ஆமா ஐயா, ஒரு இன்ட்ரெஸ்டா பேசும் போது எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இல்லவா அவ கழுத மட்டும் கம்ப எடுத்து விரட்டி வாரான தன்னுடைய மனைவிய. ஆமா அப்படி விரட்டி வரும் பொழுது சரி அதுல பக்கத்துல பாட்டி சொல்லுதா, ஏடா 8 மாத்த கெப்பினி அடிச்சு கிடிச்சு போடாதடா, அவளுக்கு மண்ணுதான் ருசியா இருக்கும். அதுல நம்ம வீட்டுல பக்கத்துல ஒரு ஆள் அப்படிதான் அடிக்க போனாரு. அவன் அந்த பக்கம் நின்று என்ன சொல்லுதா, பதறாம வாங்க உளுந்து காய போட்டிருக்கமுங்க. ஆமா உளுந்துல மிரிச்சாருன்னா நேர ஓடக்குள்ள போய் விழுந்துருவாருல்ல. ஆனால் இந்த மாடி பிள்ளையானவள் கணவனை கண்டு அஞ்சு ஒழுங்கி நிற்கிறாள. அந்த கழுதவத்து கம்ப கொண்டு வந்து அடிக்க வருகிறான இந்த ரசகனானவள் மாடி பிள்ளை அடிக்க வரும் பொழுது அந்த மாடி பிள்ளை சொல்லுதா, மண்ணுதான் நல்ல ருசியா இருக்கு. மண்ணு சாம்பல் மாங்காய் இந்த மாதிரி புளிப்பு ஐட்டங்கள் எல்லாம் அவன் நாக்குக்கு ருசியா தெரியுது. இந்த நேரம் அப்படி இருக்கு. ஆமா சரி. அழகு பிள்ளை மாடவன்னார் என்பவர் என்னம்மா அடிக்க வரும்போது பக்கத்து கிளவியானவா சரி எடா பழத்தவளம் கொம்புல நிக்கிறா, அதானே பிள்ளை மேல கை வச்சிடாத அப்படின்னு சொல்லா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்ம வீட்டு அல்மார்ல என்னமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம தனியா பீரோல வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா? ஆமா அந்த காலத்துல அப்படி செய்ய மாட்டாங்க. சரி செவரோட செவரா அதுக்கு ஒரு கதவு மாத்திரம் போட்டு அதுல ஒரு அல்மார் மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆமா இருந்தது. துணி மடிச்சு வைக்கிறது, பணம் கொண்டு வைக்கிறது எல்லாமே இந்த செவத்திலே பண்ணிக்கிடுவாங்க. எங்க தாத்தா சில வீட்டுகளை பழைய முறையா கொண்டு வராங்க இருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில பீரோல் எடுத்தோம்னா அதுக்கு தனி செலவாகும். ஆமா நம்ம வீட்டு செவத்துல பீரோல் உண்டாக்கணும்னா கதவு மாத்திரம் தான் நம்ம செஞ்சு போடணும். அதேதான் அது மாதிரி அந்த காலத்துல நிறைய வீட்டுல பண்ணிருப்பாங்க. எங்க தாத்தா ஒண்ணு வச்சிருந்தாரு. உங்க தாத்தா ஒண்ணு வச்சிருந்தாரு. ஒண்ணுதான் வச்சிருந்தாரா? ஆமா 2 வைக்கலையா? ஒண்ணுதான் இருந்தது. 2 தான் இருந்ததா? ஒண்ணு இருந்துச்சு. அது யாரு தூக்கிட்டு போனா? யாரும் தூக்கிட்டு போகலம்மா. சரி அது செவரோட வச்சு நான் சாந்த வச்சு பூசி வச்சுட்டேன். வேண்டாம்ட்டு வேண்டாம்னு நீங்க அடைச்சிட்டிய. ஆமா இப்போ அந்த பீரோல் வந்து பாத்தீங்களா? ஆமா இதை வச்சுக்கிட்டே இருந்தா இதுலயே வைப்பாரு. அந்த பீரோல் வேண்டாம்னு அடைச்சிட்டீங்களோ? அவர் பீரோல் எடுக்கட்டும்னு சொல்லி மண்ணை வச்சு குழைச்சு அடைச்சிட்டேன். நல்ல எண்ணம். ஆமா சரியான எண்ணம் ஐயா. அப்புறம் என்ன செய்ய உங்க மாதிரி மனுஷன் 100 பேர் வேணும். எம்ம பிறகு அடைச்சா தான் அவர் ஒழுங்கான முறையில் பீரோல் எடுப்பாரு. ஆமா ஆனால் சரி நம்ம ஆடி பிள்ளையானவளுக்கு இல்லையா நம்ம வீட்டு அலுமாரில லட்டு வாங்கி வச்சிருக்கேன், பூந்தி வாங்கி வச்சிருக்கேன், சிலேபி வாங்கி வச்சிருக்கேன். அதானே கார வடை, உளுந்த வடை, இனிப்பு சேவு, காரச்சேவு ஆமா எல்லா பண்டமும் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப அவளுக்கு என்ன கொழுப்பு தானே. இன்னொரு பண்டம் இருக்கு. என்ன? நெளிஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் தெரியுமா? ஆமா வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு. ஆமா அது என்னது? அது என்னதம்மா? ஓமப்பொடி முறுக்கு. ஓ அது ஒண்ணு கடல மாவுல செஞ்சிருப்பாங்க. ஆமா அது வாயில போட்டா தண்ணியா கரைஞ்சிரும். என்ன அது சாப்பிடலாம்ல? அந்த மண்ணை திங்கவா இந்த முறுக்கு எடுத்து வாயில போட்டனா தண்ணியா கரைஞ்சிருவா. சாப்பிட மண்ணை திங்க. அதானே அந்த காலத்துல பாருங்க இந்த கர்ப்பிணியா இருக்கவ வந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருப்பா. அப்ப வந்து விரவெடுப்பு தான். சரி விரவெடுப்புல பாரி கட்டை வெந்து வேகாமல் கறிக்கிட்டே கிடக்கும். அப்படியா? கை பாத்திரத்தை விளக்கும், கறி கட்டை அந்த வெந்து வேகாம இருக்க கட்டையை வாயில போட்டு கருக்கு கருக்கு கருக்குன்னு ஜவச்சி இறக்கிடுவா. ஆமா கருக்கு கருக்குன்னு ஜவச்சானா கறி பூரா வயிற்றுக்குள்ள தானே போகும். சரி அதான் இந்த கட்டைக்காரு கருப்பா இருக்காரு. அவ ஆத்தா
ஆமா மனைவி அடிச்ச அடியில சட்டை எல்லாம் கிழிஞ்சு அவ முடி பூரா அவன் கையில இருக்கு. அப்படி ஒரு அடி அடிச்சிருக்கான். அடிச்ச அடி தாங்காம அந்த ராத்தோடு திருநீர காப்பணிந்து திரும்பாலத்தை சுத்தி வந்து முத்தாலிங்க நாதரையும் குழல்வாமொழி அம்மனையும் முதுகலமாக அடிபணிந்து வடமுகமாக வந்த 18ஆம் படி கற்பனை அடிபணிந்து அகஸ்தியர் அடிபணிந்து மாயா அடி அடிபணிந்து வெள்ளக்கல் புதத்தாரை அடிபணிந்து பன்றி மாட சுவாமி அடிபணிந்து குற்றாலம் தனை கடந்து ஐயா ரோட்டு வாலி சாலப்பார வாராரே குற்றாலம் தனி கடந்து மேசபூர வழியாக திருமகம்மா வாராரே ஆனபால தனை கடந்து தெங்காசி ஊர் விட்டு அழகுமாக கர்ப்பசாமி திருமகம்மா தானே வந்து சுரண்டை ஊர் வந்து அந்த சுரண்டை ஊரதியில எங்க எங்க போவோம் என்று வாராரே கர்ப்பசாமி ஐயாவான கர்ப்பசாமி சோழச்சேரி பாறைக்கூடி ஐயாவான கர்ப்பசாமி எங்க எங்க வாரானார் ஐயாவான கர்ப்பசாமி ஓட்டு வழி சாலையாக தானே வந்து இந்த ஊத்துமலை தன்னதியில அதாவது பாருங்க மருத்துவம் தொழில் பார்க்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த அவருடைய ஆலயத்திலே வந்து வடமுகமாக நிலையத்தை பெற்று அவருடைய சமுதாயத்தில் ஆளனுமை விடுத்து அகிலமெல்லாம் ஆண்டு வருகிறார்கள். எடுத்து கோமரத்தை எடுத்து கொடி கேட்டி ஆண்டு வருகிறார்கள். வருஷ வருஷம் வையாசி மாசம் 2வது வேலைக்கிழமை ஐயா 2வது வேலைக்கிழமை குடியழைத்து ஆமா அதாவது வேலைக்கிழமை குடியழைத்து வெள்ளிக்கிழமை குடையும் போட்டு கும்பிட்டு வணங்கி வருகிறார்கள். ஐயா கர்ப்பசாமி வடமுகமாக கொலுவிருக்க என் தாய் கீழ்முகமாக கொலுவிருக்கிறார். இந்த மக்கள் எல்லாம் பெயர்கள் போல கர்ப்பசாமி பேச்சியம்மாள் ஈஸ்வரியானவர் வெளியாக தான் இருந்து குடிகள் ஒருவர்கள் போல வினைதிர்த்து காத்தார்.